வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது அவுட் கம் த வுல்ஃப்ஸ் அப்படின்ற கனடியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா VR OTT ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர், அதுவும் 3 கேரக்டர்ஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். சோஃபி, நோலன் அண்ட் கைல் அப்படின்றது தான் இந்த 3 கேரக்டர்ஸ். இதில் சோஃபியும் நோலனும் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க. சோஃபி ஒரு ஹண்டிங் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, பட் ப்ரெசென்ட்டில் வீகனாக ரொம்ப சாஃப்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நோலனோட ஒரு ஆர்டிக்கலுக்கு வேட்டை ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுக்காக சோஃபியோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கயலை வந்து அவங்க கூப்பிடுறாங்க. அண்ட் கயலுக்கும் சோஃபிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்றது இருக்குது. அதை பார்த்து ஒரு விதமான பொறாமை நம்ம நோலனுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் அப்படின்றது ஓடிட்டுருக்கு. அடுத்த நாள் நோலனும் கைலும் கிளம்பி ஒரு காட்டு பகுதிக்கு வேட்டையாட போகிறாங்க. அங்கே ஒரு மானை வேட்டையாடும் போது திடீர்னு ஒரு உல்ஃப் வந்து நிற்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த உல்ஃப் வந்து என்ன பண்ணுது, யாருக்கு என்ன நடக்குது, அண்ட் மறுபடியும் நம்ம ஹீரோயின் வேட்டை ஆடினாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை மையமாக வச்சு நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்டு செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு விதமான ஹண்டிங் மோடில் ஒரு விதமான சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் அந்த ஹண்டிங் மோடில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அதில் அந்த உல்ஃப் வரக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், அண்ட் அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த அட்டாக்காக இருக்கட்டும், அது ரிலேட்டடான ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த போர்ஷன் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடான ஒரு போர்ஷன் தான். இன்னுமே கண்டிப்பாக அதிகமாக காட்டியிருந்திருக்கலாம். நான் ஒரு கம்ப்ளீட் ஹண்டிங் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப சொற்பமான அளவு தான் அதை காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அதில் ஏதாவது பயங்கரமாக காட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக தொடங்கும் போது ரொம்ப சூப்பராகவே தொடங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன டென்ஷன் பில்ட் ஆச்சு. அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹண்டிங் பிளேஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கூட நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹண்டிங் த்ரில்லர் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. கண்டிப்பாக டைம் பாஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆகா ஓகோன்லாம் இல்லை. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப் லாக் சீன்ஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் கோரியான காட்சிகள் இருக்குது. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.